அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, முக்கியமாக நிஃப்டி 15 இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகியிருக்கும் அப்படின்ட்டு டெய்லி வீடியோவாக மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஃபியூச்சரில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நேற்று நம்ம கொடுத்துருந்தோம் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். எந்த ஒரு லெவல்ஸும் சேஞ்ச் பண்ணாமல் அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு. நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான நாள் இந்த மந்தில் சொல்லலாம். அதை பற்றின ஃபுல்லாக பார்த்துட்டு ஒய்டேடா என்ன சொல்லுது எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம இது கொடுத்துருந்த லெவல். ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா 25,430 450 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ப்ரீவியஸாக ஒரு 1 வீக் நம்மளோட வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுதுன்னா 25,550 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 25,128 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன நடந்துச்சு இன்றைக்கி அப்படின்னா, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கொடுத்தாங்க. மார்க்கெட் கொடுத்துட்டு நல்லாவே மேலே வந்தாங்க. நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 25,430 ரேஞ்சுக்கு மேலே கூட போனாங்க. மேலே போகினாலும் ஆல் டைம் ஹையை இன்றைக்கி மார்க்கெட் மார்க் பண்ணாலும் எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைக்கு போதோ அங்கே கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் நடக்கும். நீங்கள் எந்த டைம் வேணால் கூட எடுத்து பாருங்கள். நிஃப்டி ஒரு ஆல் டைம் ஹைக்கு போகுதுன்னா அங்கேருந்து கண்டிப்பாக மார்க்கெட்டை ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். எக்ஸாக்டாக மார்க்கெட் அதுதான் வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் மார்க்கெட் இருந்து கீழே வந்திருக்கு. பட் மறுபடியும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட் மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு செல் ஆஃப் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் வந்து நிற்குது. எது வரைக்கும் இப்போ மார்க்கெட் எங்கே நின்றுட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,343 நியர்லி 350 ரேஞ்சில் நின்றுட்டுருக்கு மார்க்கெட். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்காக என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நம்ம சும்மா ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். 1 வீக்கில் மார்க்கெட் நல்லா ஒரு ஹை வந்துட்டு இங்கேயே கன்சால்ட் ஆகிட்டே இருக்கு. நான் சொன்ன ஒரு விஷயம் சொன்னேன், மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஃப்ளாக் இப்படி இருக்கும். சப்போஸ் மேலே பிரேக் பண்ணால் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கீழே பிரேக் பண்ணால் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னா அந்த ஃப்ளாகில் கீழே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்து நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா. இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம், இல்லை ரியல் பிரேக் அவுட் ஆகிட்டு அங்கேருந்து நம்மளுடைய ஒரு ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இந்த ஜோனுக்கு வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு வந்து அதாவது இன்றைக்கி நைட் வந்து யூஎஸில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இந்த ரேட் கட் டிசிஷன் 50 பேசிஸ் பாயிண்டில் பண்ண போகிறாங்களா, இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய 25 பேசிஸ் பாயிண்டில் பண்ண போகிறாங்களா. இதுக்கு முன்னாடியே வந்து ஃபெட் கவர்னர் சொல்லிட்டாரு, இட்ஸ் டைம் டு ரேட் கட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ 25 பேசிஸ் பாயிண்டில் கட் பண்ணுவாங்கன்றது வந்து ஃபேக்டட், ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பட் 50 பேசிஸ் பாயிண்டில் கட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது தான் பெரிய கொஷினாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட் அவங்களுடைய மீட்டிங் இருக்குது, அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும். நாளைக்கு வந்து பெருசாக டெக்னிக்கல் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது தான். நியூஸஸை பொறுத்து தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இத்தனை நாள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க, மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு மூமெண்டமே இல்லை, சைட்லேயே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. முந்தானத்து ஒரு 30 பாயிண்ட், நேற்று ஒரு 20 பாயிண்ட் பாசிட்டிவ், இன்றைக்கி ஒரு 30 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நியூட்ரலாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 600 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பேங்கிங் செக்டர்லாம் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இருந்தும் நிஃப்டி ஏன் ஏறலை அப்படின்னா, பேங்கிங்க்கு ஆப்போசிட்டாக டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஹெச்எஸ்சிஎல்லாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வைஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் வந்து டவுனில் இருந்தாங்க. ஸோ அதனால் நிஃப்டி பெருசாக மேலே ஏற யாருமே உதவி பண்ணல. நிஃப்டி வந்து நியூட்ரலாக ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகி இருக்குது. ஸோ நாளைக்கு அதாவது இன்றைக்கி நைட்டு என்னென்ன பேசுகிறாங்க, ஃபெட் கவர்னர்ஸோட ஸ்பீச் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாளைக்கு ட்ரேட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டே ஹை, ஆல் டைம் ஹை, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதுவும் நம்ம ஜோனுக்குள்ளே தான் இருக்குது, 25,481. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 25,550. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா 25,926 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது நியர்லி 26,000. 50 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு இல்லை
அடுத்த 2 நாளில் வெள்ளிக்கிழமெல்லாம் வந்து மார்க்கெட் 26,000 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா சப்போர்ட்டில் மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 25,330. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா சப்போர்ட் 2 வந்து 25,200. அதுக்கும் கீழே மார்க்கெட் வருதுன்னா சப்போர்ட் 3 25,115 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 25,000ன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். எவ்வளோ தான் மார்க்கெட் கீழே வந்தாலும் 25,000 அப்படிலாம் 25,075 அந்த ரேஞ்ச் அது கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது. டெக்னிக்கலாகவும் சரி, நம்மளுடைய இந்தியாவில் நேற்று நான் சொன்ன ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்திருக்கு, அதுவுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா உள்ளே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலாகவும் எக்கனாமிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸும் இல்லை, சூப்பராக எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ குளோபலாக வரும்போது யூஎஸ்லேருந்து ஒரு டேட்டா இன்றைக்கி இருக்குது, அதான் சொன்னல அந்த மீட்டிங். ஸோ அது இருக்குது, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் ஓஏ டேட்டா என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேங்களா? பெருசாக 2 பக்கமும் ஓஏ டேட்டாவே கிடையாது. கால் சைடும் இல்லை, புட் சைடுமே இல்லை. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா விக்ஸும் வந்து அதிகமாக ஒரு 13, இன்றைக்கி வந்து விக்ஸ் வந்து 13 வரைக்கும் மேலே ஷூட்டப் ஆகிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு வால்டாலிட்டி இருக்கும். மேலேயும் போகலாம், ஒரு 26,000 போகலாம், 25,000 வரலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்விங்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அதை ப்ராஃபிட்டபுளாக மாற்றணும்னு பாருங்கள். ஓகேங்களா? அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. மார்க்கெட்டில் என்ன நடக்குது, எது வரைக்கும் வருது. இன்றைக்கி மார்க்கெட் கீழே வந்தாலுமே ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை, பாசிட்டிவாக தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம நோட் பண்ணணும். ஒவ்வொரு நாள் நம்ம உட்காந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். என்ன நடக்குது, எந்த டைமில் நடக்குது, நேற்று 9:15 ஏன் மார்க்கெட் கேப் அப் ஆகுது, ஏன் டவுன் ஆகுது. ஒரு 12 மணிக்கு நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்களேன். ஒரு 12 மணிக்கு வந்து டெய்லி 12 மணிக்கு நீங்கள் வாட்ச் பண்ணணும். 12 மணி ஆனால் ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேலே போகுது, இல்லை ஒரு 20 பாயிண்ட்ஸ் கீழே வருது. இது ரெகுலராக நடக்குதா, ரெகுலர் இன்டர்வலில் நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வருஷமாக 12 மணிக்கு என்ன நடந்திருக்கோ அதுதான் அடுத்த வருஷமோ இல்லை நாளைக்கும் அதுதான் நடக்கும். வேறு எதனா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ப்ராபபிலிட்டி தான். இங்கே வந்து ப்ராபபிலிட்டி மைண்ட் செட் தான் வேணும். ஓகேங்களா? அதனால தான் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அது கூட உங்களுடைய ப்ராக்டிஸும் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஸ்கில்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது வந்து ப்ராஃபிட்டாக கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இல்லை ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நாளைக்கான ட்ரேடிங் செஷனில் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள், இந்த போடுற கிராஃபு, இந்த டேட்டா அதெல்லாம் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன்றதை தான் நான் இதே லெவல்ஸ் வச்சு தான் நாளைக்கு நான் எதனா ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் இதை வச்சு தான் பண்ண முடியும். ஏன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சது தான் நான் உங்களுக்குள்ள சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள், ஓஐ டேட்டா அனலைஸ் பண்ணுங்கள், எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஏன் மார்க்கெட் ஃபால் ஆகுது, ஏன் மார்க்கெட் மேலே போகுது. நிஃப்டி 50ல் வந்து மொத்தம் 50 கம்பெனி இருக்குது. 50 கம்பெனியில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, அதில் எந்தெந்த கம்பெனிலாம் பர்ஃபார்ம் பண்ணால் நிஃப்டியில் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. இந்த மாதிரியான பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நீங்களும் யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் பண்ணலாம். ஏன்னா ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்பக்கூடாதுன்னு இந்த சென்ஸ் வந்து யாரையுமே வந்து ட்ரெஸ் பண்ண முடியாது. நம்மளால் ஒரு நாள் நடக்கும், ஒரு நாள் நடக்காது. 10 நாளில் 8 நாள் நடக்கும், 2 நாள் நடக்காது. சப்போஸ் நீங்கள் நம்புகிற அந்த 2 நாளுமே நடக்கலை அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல் என்ன வருது? ஓகேங்களா? ஸோ அதுவே நீங்களாக ஒரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் ஆனாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் கண்டிப்பாக. இதுவே ஒருத்தர் சொல்லி அது நடக்கலை அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எப்படி கஷ்டமாக இருக்குன்னா, ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, அவர் மேலேயும் நமக்கு டென்ஷன் ஆகும், நமக்குள்ளேயே ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும். நம்ம பண்ணியிருந்தால் ஒழுங்காக பண்ணியிருக்கலாம்ல ஒரு டைம் அப்படின்ற அந்த தாட்டு கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் பொறுமையாக இருங்க, மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை யோசிக்காதீங்க. மார்க்கெட் ரொம்பவே பொறுமையாக இருக்கும். பாருங்கள், இந்த 1 வீக் லாஸ்ட் ஒரு 4 செஷன்ஸ் வந்து மார்க்கெட் பொறுமையாக இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட் பொறுமையாக இருக்குமா இருக்காதான்றது தான். நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்விங்கு கிடைக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ அதனால் மார்க்கெட் ரொம்பவே பொறுமையாக இருக்கும். அதுக்கான பொறுமை உங்கள்கிட்ட கண்டிப்பாக வரணும். ஸோ பொறுமையாக இருங்க, அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும். அதுக்கான மறுபடியும் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், மார்க்கெட்டு 13th செப்டம்பர் ஒரு ஹை போயிட்டு அங்கேருந்து கன்சால்டேஷன் 14, 15, 16, 17,
18 வரைக்குமே இவ்வளோ தூரம் தான் மேலே ஏறி இருக்கு. ஏறிட்டு வித்தின் ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இவ்வளோ தூரம் ஏறுறதுக்கு மார்க்கெட் எடுத்துக்கின நாள் வந்து 4லேருந்து 5 நாள். ஆனால் அதை ஒரு 4 ஹவர்ஸ்லேயே மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா? அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது, மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க, நிறைய விஷயத்த கற்றுக்கோங்க. அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. எங்கேயும் போய்டாது ட்ரேடிங். மார்க்கெட் எங்கேயுமே போய்டாது. நாளைக்கே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கூட இன்னும் நீங்கள் 2 மாதம் நல்லா கற்றுக்கிட்டு வந்தீங்கனாலும் மார்க்கெட் அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா இப்போ 25,000 இருக்கிறது வந்து ஒரு 26,000 இருக்கலாம், இல்லை 25,000 இருக்கிறது ஒரு 23,000 இருக்கலாம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸை தவிர்த்து மார்க்கெட் எங்கேயும் போய்டாது. ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட் அந்த நிஃப்டி 50 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 0லேருந்து இன்றைக்கி 23,000 வரைக்கும் வந்திருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு பேப்பர் ட்ரேஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months வந்து கண்டிப்பாக நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணணும். பேப்பர் ட்ரேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். ப்ராப்பராக பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேடிங் பண்ணலான்றதை பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வந்து ஒரு பெஸ்ட் டூலாக இருக்கும். நீங்கள் அந்த பேப்பர் ட்ரேடிங் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ட்ரேடிங், இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்றதை வந்து உங்களுக்கு பேப்பர் ட்ரேடிங்லேயே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அது கூட ட்ராவல் பண்ண போகிறீங்களா, இல்லை விட்டுட்டு உங்களுடைய வேறு எதனா வேலை இருந்தால் அதை பார்க்குறதுக்கான வேலைகளை நீங்கள் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு போடுற வீடியோவில் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க. பொறுமை. அந்த பொறுமை வந்து உங்களுக்கு காசு சம்பாரித்து தரலனாலும், ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணி தரலனாலுமே நிறைய விஷயங்கள் வாழ்க்கைக்கு சத்தியமாக சொல்லி தரும். ஓகேங்களா? இது நீங்கள் வந்து ட்ரூவாக யார் எந்த இது சொன்னாலும் கேட்காம யார்கிட்டையும் போய் காசு கொடுத்து ஒரு ட்ரேடிங்கை கால்ஸ் வாங்காமல் புட் ஆப்ஷன் பை பண்ணலாமா, கால் ஆப்ஷன் பை பண்ணலாமா, இவர் சொன்னாங்க, அவர் பெரிய எக்ஸ்பர்ட், அவர் சொல்கிறாரு, டெலகிராம் குரூப், அது இதுன்னு எவ்வளவோ இருக்குது. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து டெம்டிங் ஆகுது. என்னடா நம்ம போட்டு கொஞ்சம் லென்த்தியாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு நான் முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி எலாபரேட்டாக சொல்கிறேன். எனக்கே வந்து என்னடா தினைக்கும் பண்ணுறோம், ஏதோ வரோம் போகிறோம், ஒன்றும் வர முடியாது, வீடியோ வேறு போடுறோம், ஒன்றும் ப்ராஃபிட் பண்ண முடியலையே, அதுக்கேற்ற மாதிரி கேபிட்டலும் இல்லை. ஸோ கேபிட்டலுக்காக ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இந்த மாதிரி ஓடுறம்போது எனக்கே சில டைம் தோணும், பேசாமல் யாருன்னா கேட்டு கால்ஸ் எடுத்து நம்ம ஏதாவது ப்ராஃபிட் பண்ணலாமான்னு பார்க்கலாமா அப்படின்னு தோணும். ஸோ இது எனக்கே, அதாவது இது உள்ளே எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, இதில் எவ்வளோ அளவுக்கு வந்து அக்யூரேசி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்ச எனக்கே டெம்டிங் ஆகுது. இதை பற்றி எதுவுமே தெரியாதவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னா சிம்பிளாக யாருன்னா காசை கொடுத்துட்டு அவங்க லாஸில் தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா செபியே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷன் உள்ளே போகும்போதுமே 9 out of 10 பீப்புள்ஸ் லூசிங் தேர் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட், பி அவேர் ஆஃப் தட் அப்படின்னு போட்டு தான் உங்களுக்கு உள்ளே கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தெரிஞ்ச நமக்கே இவ்வளோ எனக்கே இன்னும் அவேர்னஸ் தேவை. ஸோ அப்போ புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ அவேர்னஸாக இருக்கணும், அவங்க எவ்வளோ ரொம்ப பொறுமையாக இருக்கணும், எவ்வளோ சேஃபாக இருக்கணுன்றது புரிஞ்சு நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கான ஓன் ரிசர்ச்சை நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 5 நிமிஷம், 5லேருந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். அது கூட நம்மளோட வீடியோஸ் ஏதாவது ஒரு வகையில் தேவைப்பட்டுச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நாளைக்கு வீடியோவில் எல்லாத்தையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.